இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தோட பத்திரிகையாளர் காட்சி முடிஞ்சிருக்கு. நீங்கள் எல்லாரும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் முடிஞ்சோடனே எனக்கு வாழ்த்து சொன்ன நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாளை இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்ததிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் எல்லாரும் என்னோட படத்துக்கும் எனக்கும் கொடுத்த சப்போர்ட் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு சப்போர்ட்டு. இந்த படத்துடைய வியாபாரம் மற்ற விஷயம் எல்லாத்தையுமே வெளியே இருந்து பின்னாடி என்னெல்லாம் இடைஞ்சல் பண்ணாங்கன்னு நான் ஏற்கனவே 2 தடவை நான் சொல்லியிருக்கிறேன். அதனால இறங்கி இன்னும் போஸ்டரு, ஹோர்டிங்ஸு, டிவின்னு நிறைய விளம்பரம் என்னால் பண்ண முடியல. ஏன்னா அந்த படம் வியாபாரம் ஆகலை. நான் நேரடியாக மக்களை நம்பி இந்த படத்தை நான் திரைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் இந்த படத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அந்த காலத்தில் சினிமா வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் அடிப்பாங்க, பேப்பரில் ஒரு விளம்பரம் வரும். அதை பார்த்துட்டு தான் மக்கள் திரையரங்குகளுக்கு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காலம் மாறி பல வடிவங்களில் விளம்பர யுக்திகள் வந்திருக்கு. ஆனால் நான் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னா, அந்த காலம் போலவே உங்கள் மூலமாக நேரடியாக பத்திரிகை வாயிலாக போய் மக்களை சந்திக்கிற வாய்ப்பு மட்டும்தான் எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் இதுவரைக்கும் செஞ்ச சப்போர்ட்டு எனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த காட்சியை நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு இந்த படம் இன்னும் முழுமையாக மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யணும். நாளை படம் ரிலீஸ் ஆன பிறகு மக்களுடைய வரவேற்பு நேரில் பார்த்ததுக்கு பிறகு, இப்போ நீங்கள் சொன்னதே மிகப்பெரிய வரவேற்பு தான். நீங்களும் படம் பார்க்கும்போது பத்திரிகையாளர் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்து ஒரு ரசிகரை தான் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. நம்ம நண்பர்கள் என்கிட்ட பேசும்போது அவங்க எந்த அளவுக்கு படத்தை என்ஜாய் பண்ணாங்கன்றதை என்னால் உணர முடிஞ்சது. இதே மக்களும் நாளைக்கு இந்த தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் இந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நான் நகன்றுவேன். நல்ல பல திரைப்படங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதன் மூலமாக உருவாகும். இந்த நேர்காணல் மூலமாக நான் உங்கள்கிட்டையும் தமிழக மக்கள் அனைவர்கிட்டையும் உலகத் தமிழர் அனைவர்கள்ட்டையும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு தேட்டருக்கு வாங்க, படம் பாருங்க. படம் உங்களை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக பார்க்குற படம் தான் இது. பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியாவில், சமூக வலைத்தளங்களில் தெரிவிங்க. மீண்டும் உங்களை இன்னொரு அருமையான தருணத்தில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். காமெடி என்டர்டெய்னர் ஃபுல்லா உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு சொன்னீங்க. நிறையவே அரசியல் பேசிருக்கீங்க. இது உங்களோட அரசியல் புரிதலை சொல்றீங்களா? இது அதோட வெளிப்பாடா இல்ல கோபத்தோட வெளிப்பாடா? இல்ல, கோபம் இல்ல. அரசியல் எடுத்தா சுத்தி தப்பு தான் நிறைய நடக்குது. ஒரு மிகப்பெரிய பாராளுமன்ற தேர்தல் நம்ம சந்திச்சுட்டு வந்திருக்கோம். எத்தனை ஆயிரம் கோடிகள் பிடிச்சாங்கன்னு நீங்க பாத்தீங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும்தானே அது? இந்த பணம்லாம் யாருக்காக கொண்டு போகப்பட்டுச்சு? இந்த பணம்லாம் யாரோட பணம்? அந்த பணத்துக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்து எத்தனை பேர் திருப்பி வாங்கினாங்க? அப்போ ஒரு தேர்தலில் ஒரு 15 நாள்ல பறக்கும் படம் இத்தனை ஆயிரம் கோடிகளை பிடிக்க முடியுதுன்னா, அப்ப நடந்து முடிஞ்ச தேர்தல் நான் நியாயமானதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அந்த கோபம் எனக்கு இருக்கு. ஒரு கலைஞனா நம்ம எந்த திரைப்படம் எடுத்தாலுமே அதுல மக்கள் பிரச்சனையை நம்ம பேசணும். இன்னைக்கு நேற்று 500 ரூபா கொடுத்தாங்க, இன்னைக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, நாளைக்கு 2000 ரூபா கொடுத்தாங்க, அப்புறம் 5000 ரூபா கொடுத்தாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பொம்மைகளா? நம்ம எல்லாருமே இது என்ன கேம்? அது காசு இருக்கிறவன் மக்களை விலைக்கு வாங்க முடியுமா? அப்படி வாங்கினா அது அரசியலா இருக்க முடியுமா? இது என்னுடைய கோபம். அது இந்த படத்துல என்னன்னா முதல் படமா இருக்கு. ஒரு ஜாலியா ஒரு காதலோட ஒரு அரசியலை சும்மா அங்கங்க போற வழியில பேசியிருக்கோம். ஒருவேளை அந்த படத்துக்கு மக்கள் நீங்க கொடுத்த மாதிரி ஒரு ஆதரவை மக்களும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அரசியல் படமே எடுக்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். முக்கியமான அரசியல் கிடையாது. இல்ல அப்படி இல்ல. நம்ம ஒரு அரசியல் படம் எடுக்கும்போது சமகால அரசியல்வாதிகளை நினைவுபடுத்துறதா இருக்கணும். எங்கேயோ நடக்கிற ஒரு அரசியல் நம்ம இங்க சொல்ல முடியாது. இல்ல, தமிழகத்துல நம்மளை சுத்தி நடக்கிற அரசியலை தானே நம்ம சொல்ல முடியும். அது சம்பந்தமான கேரக்டர்கள் உள்ள போனா தான் அந்த படத்துடைய நம்பகத்தன்மை இருக்கும். அதுக்காக பயன்படுத்துனது. எல்கேஜி நல்ல படம் தான். இப்ப என்ன சொல்றேன்னா, இது மட்டும் இல்ல, அரசியல் படங்கள் வந்துகிட்டே இருக்கணும், நிறைய வரணும். அப்பதான் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரும். ஆன்மீக அரசியல், விஜய் அரசியல் பத்தி அது அவங்களோட ரசிகர்களுக்கு எப்படி புரிதலை சேரும்? அது ஒண்ணு சேராது. ஆன்மீக அரசியல் இப்ப இல்ல.
சரி, விஜய் பத்தி அது சொல்லிருக்காங்க, போயிருச்சு. mute பண்ணிட்டாங்க. ஆமா. அதுல இருக்குது என்னன்னா, அவரு அண்ணன் ராஜ்கபூர் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அந்த நடிகர்கள் பேசினா அப்படி விட்டணும், இல்லை லூசு பயில மாசம் ஆயிடுவானுன்ட்டு. உண்மைதானே? உண்மைதானே? நடைமுறையில பாக்குறோம்ல நம்ம. இதெல்லாம் எல்லாரும் நம்பணும் அதை. இல்ல அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. புரட்சி தலைவர் என்னவா இருந்தாரு? காலையில ஷூட்டிங் போவார், மத்தியானம் மீட்டிங் போவார். அவருக்கு தொண்டியில இருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளரையும் தெரியும், சென்னையில இருக்கிற ஒரு நகர செயலாளரையும் தெரியும், ஒரு வார்டு மெம்பரையும் அவருக்கு தெரியும். அவர் ஒரு கட்சியில பயணிக்கிறாரு. சினிமா ஒரு குதிரையாகவும் அரசியல் ஒரு குதிரையாகவும் பயணிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அரசியலுக்கு வரும்போது அவருக்கு முழுமையா எல்லாமே தெரியும். நீங்க சினிமாவில் நடிக்கிற நிப்பாட்டிட்டு நாளைக்கே நான் வந்து அரசியலுக்கு வர்றேங்கிறது இருக்குல்ல, அது ஏற்புடையது இல்லை. அவர் எம்ஜிஆராகவும் ஆக முடியாது. அது அவர் ஒருத்தர் தான். இந்த படத்துல பல விமர்சனங்கள் வச்சிருக்கீங்க. அது ஓட்டுக்கு காசு கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த சமாதியில சத்தியம் பண்றது, பல விமர்சனங்கள் பண்ணி எல்லாமே ஒரு காமெடியா தான் இருக்கு, ரசிக்கும்படியா தான் இருக்கு. ஏன் எந்த ஒரு விமர்சனம் தீர்க்கமா வைக்க முடியல? அதுக்கு முன்னாடி ஏதாவது இல்ல, தீர்க்கமா வைக்க முடியலன்னா கடந்த கால அனுபவம் தான். ஆன்டி இண்டியன் ஒரு படம் எடுத்தேன் நான், உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம அண்ணன் புழு சட்ட மாறன் படம். அந்த படத்தை திரையிறதுக்கே தகுதி இல்லாத படம்னு தள்ளி விட்டாங்க. ரிவைசிங் கமிட்டி போனேன், பாம்பே போனேன், ட்ரிபுனல் அந்த நேரம் கலைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனேன். அவ்வளவு செலவு பண்ணி கடைசியில் அந்த படத்தை கொண்டு நான் திரைக்கு கொண்டு வந்தேன். அந்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா? ஒரு சின்ன பட்ஜெட் படம், அதுவே அந்த பாடுபடுத்தினாங்க. இந்த படத்துலயே நிறைய கட்டு கொடுத்தாங்க. நீங்க பார்த்த படம் இருக்குல்ல, இது இல்லாம இன்னும் சில விஷயங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் அந்த கட்டுக்கு பிறகுதான் அந்த படம் வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது கேரளால மாதிரி நம்மளால சுதந்திரமா இங்க சினிமா எடுக்க முடியல. கேரளாலாம் ஒரு அரசியல் படம் எடுத்தாங்கன்னா இது இந்த கட்சின்னு சொல்லுவாங்க, அந்த கொடியே காட்டுவாங்க. இங்க அது முடியுமா? இங்க முடியாது. வடநாட்டுல பாருங்க, இந்தியில எடுக்கிற படங்கள்ல பூரா ஒரு கட்சியை சொன்னா அந்த கட்சியே சொல்லுவாங்க. எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. இங்க ஒன்றிய அரசு மாநில அரசுன்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க சென்சார் போர்டு. படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, எம்ஜிஆர் பாண்டியன் ஹீரோவுடைய கேரக்டர். எம்ஜிஆர் அப்படிங்கறத நம்ம சின்ன பிள்ளையில இருந்து நம்ம செவத்துல போஸ்டர்ல அதுல இதுல எல்லாம் எப்படி பார்த்திருக்கோம்னா, எம்ஜிஆர் பேர் 3 கலர்ல தான் இருக்கும். அப்ப எம்ஜிஆர் பாண்டியன் அந்த 3 கலரை போட்டதுக்கு அந்த கலரை பூரா ரிமூவ் பண்ணு சொன்னாங்க சென்சார் போர்டுல. அப்ப ரிமூவ் பண்ணோம்னா ஒரு இடம் 2 இடம் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 160 இடம். அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணி தான் இன்னைக்கு படம் ரிலீஸ்க்கு வருது. அப்போ எம்ஜிஆர்னு போட்டுட்டு அதிமுக ஃபுல்லா கலாச்சிருக்கிறீங்க. திமுக ஆட்சி இருக்கிறது தைரியமா வெளியிடுறீங்களா? அப்படிலாம் இல்ல. எம்ஜிஆர் பாண்டியன் கருணாநிதின்னு பேர் வச்சுட்டு பேரை வச்சுட்டீங்க. இல்ல சார், கலாச்சாரம் ஃபுல்லாவே அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. நீங்க கருணாநிதின்ற பேர்ல எதுவுமே இல்லையே. கருணாநிதி இல்ல கருணாநிதின்ற பேர்ல எம்ஜிஆர்ல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. எம்ஜிஆர்ங்கிற பேர்ல திமுக எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எம்ஜி ராமச்சந்திரன். அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு அரசியல் படம் நீங்க பார்க்கும்போது நம்பகத்தன்மைக்காக சில விஷயங்கள் நம்ம சொல்றோம். அதான் சொல்றேனே, லைட்டரா பேசின அரசியலுக்கு ஏன் அதனால ஒரு பிரச்சனை இல்லையே. இப்போ அண்ணே பிரமாதமா காமிச்சிருக்கோம். நீங்க இந்த இடத்துல சரி, அவர் எம்ஜிஆர் காலம் ஆயிடுச்சு. அது கிடையாது. எம்ஜிஆர் கட்சி தான் இருக்கு, எம்ஜிஆர் இல்ல. கட்சியை சொல்லுவாங்க. எம்ஜிஆர் இன்னொரு கட்சிக்கு மாறுவாங்க. இல்ல அதெல்லாம் இல்ல, இருக்காங்க இருக்காங்க. இல்ல இல்ல, அவங்க உண்மையான ஹிட்டா இருக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் ரசிகன் நாம் தமிழர் கட்சியில இருக்கான், நான் இருக்கேன். இது என்னது இது? எம்ஜிஆர் மறைஞ்சிட்டாரு. எம்ஜிஆர் இருக்கும் போது இருந்த அண்ணா திமுக இப்ப இல்ல. அதை நான் ஒத்துக்கிறேன். எம்ஜிஆர் ரசிகர் என்ன போல 70 வயசுக்கு மேல உள்ளவங்க இருக்கு. எம்ஜிஆர் தான். ஆனா எம்ஜிஆர் ரசிகர் நடக்கிறத காமிச்சு அப்படிலாம் ஒண்ணும் காமிக்கலண்ணே. அண்ணே உங்களுடைய வயசு உங்களுடைய அனுபவம் பெருசுன்னு எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நீங்க கத்து கொடுக்கணும்னே நிறைய விஷயத்த. எம்ஜிஆர் ரசிகர் எடுத்த உடனே கட்சி மாறணும். அவன் அரசியலே இல்லண்ணே, கட்சியும் மாறலண்ணே. நீங்க என்னண்ணே படம் பாத்தீங்க? இன்னொரு தடவை அண்ணனுக்கு போறேனே, அண்ணனுக்கு இன்னொரு தடவை படம் போறேன். வேற ஒரு கட்சி போறதா இல்லையா? அவன் ஏற்கனவே கட்சியிலே இல்லண்ணே. அவன் எம்ஜிஆர் பேர்ல ஒரு கேபிள் டிவி நடத்துறவன் ஹீரோ, அவ்வளவுதான். எம்ஜிஆர் ரசிகன், எம்ஜிஆர் ரசிகன். ஐயா பாருங்க, இப்ப நம்ம முதல்வர் ஐயா ஸ்டாலின் வந்து எம்ஜிஆர் ரசிகன். அவர் ஏடிஎம்கேல இருக்குது. திமுகவுடைய முதல்வர் வந்து எம்ஜிஆர் ரசிகர். அவர் எம்ஜிஆர் ஒரு நாள் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அப்ப ஏடிஎம்கேல தான் இருக்கணும். நீங்க அண்ணன் சொல்ற மாதிரினா ஏங்க, நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையா? மாறல இல்ல மாறல, கட்சி மாறனே கடை, கட்சி மாறல. அமீர் அவர்கள் சொல்றாரு, நான் முதல்வராக உள்ளாட்சி தேர்தலை கேன்சல்
சொல்றாரு அப்படின்னா அது ஆனா பாத்துக்கலாம் கலைப்பாரு. அது உண்மையில அவர் சொன்னது வந்து சீமான் அவர்கள். இந்த படத்தை பார்த்துட்டு சீமான் அவர்களுடைய விமர்சனம் என்னவா இருக்கு? அண்ணன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஏன்டா நான் பேசுற வசனம் பாதி இருக்கடா படத்துல அப்படின்ட்டு. சூப்பர் ஸ்டார் விஜய் படத்துல இருக்கு, தளபதி படத்துல இருக்கு. நிறைவாக என்னன்னா நீங்க வந்து அமித்ஷார் கேட்டிருந்தேன். அமித்ஷார் வந்து எந்த ரசிகர் சரிங்களா? நீங்களும் வந்து அவருக்கு வந்து இவ்வளவு முட்டு குத்து பேசுறீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ரசிகரா தான் இருப்பீங்க. எம்ஜிஆர் ரசிகர் தான், என்ன சந்தேகம்? தமிழ்நாட்டுல எல்லாரும் ரசிகரா இருப்பாங்க. அவர் யாருக்கும் பிடிக்காது? அவரோட போட்டோ போட்டு அவரோட பின்னாடி வந்து அவர் நிப்பாட்டுற மாதிரி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரி போட்டிருக்கீங்க. ஆனா அவர் கார்ல வரும்போது கால் மேல கால் போட்டுருக்காரு சரிங்களா? அமீர் வந்து கால் மேல கால் யாருமே வந்து இது வரைக்கும் எம்ஜிஆர் முன்னாடி கால் மேல கால் போட்டு கிடையாது. ஏன் அதுக்கு காரணம் என்ன? கார்ல உட்காந்துக்காரு, ஹீரோ வலிக்கு விழுந்துருவாருங்க, ஒரு சப்போர்ட்டுக்காக போட்டிருக்காரு. அப்படிலாம் யோசிக்காதீங்க. பாருங்க, எம்ஜிஆருடைய பயோபிக்க அழகா ஒரு பாட்டுல சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக அவ்வளவு மெனக்கெட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை எம்ஜிஆரையும் கொண்டு வந்தோம். மலேசியால இருந்து 2 எம்ஜிஆரை வர வச்சோம். எம்ஜிஆர் ரசிகர் இந்த பாருங்க, மலேசியால இருந்து எனக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு, நான் காட்டுறேன், உங்களுக்கு அனுப்புறேன். 4.5 நிமிஷம் ஒருத்தர் அந்த பாட்டை வந்து எந்த நோட்ஸ் இல்லாம பாடுறாரு ஒரு ரசிகர், பாடி எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. சார் ரொம்ப நாள் ஆச்சு சார் அப்படின்ட்டு. கீழே விழுந்துடக்கூடாது, இல்லை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஹீரோ அப்படி கால் மேல கால் போட்டிருக்காரு. அதுக்காக மட்டும்தான், அப்படிலாம் இல்லை. மொத்த பிரஸ் மீட்லயுமே வந்து சென்சார் போர்டு வந்து குற்றம் சாட்டிருந்தீங்க. நீங்களா இருக்கட்டும், அமீர் அவர்களா இருக்கட்டும். படமே ரிலீஸ் ஆயிடுச்சு. சென்சார் போர்டு கொடுத்த அழுத்தங்கள் என்ன, எந்தெந்த மாதிரியான காட்சிகளை? சென்சார் போர்டு என்னன்னா, ஒரு படத்துல அலோவ் பண்ணுவாங்க, இன்னொரு படத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. கேட்டா அது அந்த படம், இது இந்த படம் சொல்லுவாங்க. சமீபத்துல ஒரு படம் வந்து தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கோம், அதுல வந்து அனுமதிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கட்டு வந்து நம்ம படத்துல கொடுப்பாங்க. அந்த படத்துல எப்படிங்க அலோவ் பண்ணீங்கன்னா அதை பத்தி பேசாங்க, அது வேற படம் இது வேற படம் பாங்க. புரியாமை தான், வேற என்ன? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. வார்டு எலெக்ஷன்ல இருந்து எம்எல்ஏ எலெக்ஷன் வரைக்கும் 2 எலெக்ஷன்ல என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் காட்டிட்டீங்க. ஆனா இப்படி கைமாறு நடக்கிறத தான் சொல்றேன். ஆமா, நடக்கிறத சொன்ன நீங்க இது நடக்க கூடாதுன்னு ஏன் ஒரு வார்த்தை சொல்றீங்க? எதை பார்ட் 2 சொல்லல. படமே நடக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த கதை ஒரு காதல் கதையில, இது இந்த தேர்தல் ஒரு பேக்ட்ராப்பா அமைஞ்சிருந்தது. தேர்தல்னு படம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, விரிச்சு மேய்ஞ்சிருப்போம். அதெல்லாம் நல்ல கேள்வி நீங்க கேட்டது. சீரியஸா இது எப்படி தடுக்கிறதுன்னு ஒரு படம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், விலாவாரியா நம்ம சொல்லலாம், இருக்கலாம். இந்த படம் வெற்றி அடைஞ்சா, நான் எப்பவுமே சொல்றேன், என்ன படம் பண்ணாலும் அது மக்களுக்கான படமா தான் இருக்கும். ஏதோ ஒரு வழி இல்லை. வெறுமனை வந்து ஆடி பாடி கூத்தி கொண்டாடுறதுக்கு நான் அந்த சினிமாவுக்கு நான் வரல. நான் அப்படி படம் நான் எடுக்கவும் மாட்டேன். மேக்கிங்காவே பயங்கரமா இருக்கு. மேக்கிங்காவே படம் பயங்கரமா இருக்கு. அமீர் சாரோட ஈடுபாடு நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. அவருடைய நிறைய ஆலோசனைகள் இருந்தது. நமக்கு எந்த ஈகோவும் இல்லை. ஏன்னா நல்லா நிறைய ஆலோசனைகள் இருந்தது. இதெல்லாம் கேட்டு தான் எடுத்துருக்கோம். படத்தோட கிரெடிட்ல சீமான் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க. ஆமா, ஒரு படத்துக்கு கிரெடிட் அப்படின்னா வந்து படத்தோட வெளியிடறதுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்கலாம், இல்ல நடிகர்களுக்கு இல்ல முக்கிய ஒரு பங்காற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. சீமான் அவர்களுக்கு நன்றி சொன்னதுக்கு காரணம் பல இடங்கள்ல இந்த படத்துல வசனத்துக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதான் இந்த படத்துல பேசப்பட்ட வசனங்கள்ல அவருடைய வசனம் நிறைய இருக்கு. வேற ஏதாவது அரசியல் காரணம்? அதெல்லாம் ஒரு காரணம் இல்ல. அண்ணன் எனக்கு பிடிக்கும், நம்ம அண்ணன். அதுக்கு மேல என்ன காரணம் இருக்கு? சார், இப்போ சென்சார் போர்டில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ தமிழ் சினிமாவில் இப்போ நீங்கன்றில் நிறைய படத்தில் வந்து இயக்குனர் சந்திக்கிற பிரச்சனை அதுதான் இருக்கு. இப்போ அமீர் அண்ணன் வந்து இயக்குனர் சங்க தலைவராக இருந்திருக்கிறாரு. இப்போ இதுக்கான விஷயத்த வந்து எதிர்கால இயக்குநர்களுக்கு ஏதாவது பண்ண முடியும்? இல்ல, இங்க திரைத்துறையில வந்து அவங்கவுங்கள காப்பாத்திக்கிட்டு ஓடுறதுலாம் சரியா இருக்காங்க. எல்லா சங்கங்களுமே 2 ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்னா இருந்து செய்ய வேண்டிய வேலை, ஆக்கப்பூர்வமான வேலை செய்யறதுக்கு இங்க ஆள் இல்லை. அவனை காப்பாத்திக்கிற வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஆமா. வேற எதுவும் கேள்வி இருக்கா? இல்ல பாருங்க, ஒரு மதுரைக்காரு புறநானூறு அகநானூறு தமிழ் பேசுறாரு. நீங்க மேடையெல்லாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளவு அழகா டைலாக் டெலிவரி பண்ணியிருக்காரு. 2மே தான். உயிர் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி நம்ம மொழியும் நமக்கு முக்கியம். நீ அந்த மாதிரி மீனிங்ல பாருங்க. அதாவது தமிழ் வந்து பாருங்களேன், சுத்த தமிழ் பேசி ஒரு படம் எடுக்கிறதே இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சமீபத்துல வந்த எந்த படத்துல இவ்வளவு தமிழ் வசனங்கள் இருக்கு சொல்லுங்க பாப்போம். அதனால அதுதான். மற்றபடி படம் பார்த்தீங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் ஓடுனா இன்னும் நிறைய நல்ல படங்களை நீங்க எங்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.